வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் விஜய். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோ மட்டும் எப்படி பேக்ரவுண்டு பிளர் ஆகி வருதுன்னு. இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்மார்ட் ஃபோனில் நார்மலாக கிளிக் பண்ணுற ஒரு ஃபோட்டோவை எப்படி பேக்ரவுண்டு பிளர் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் தான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்னாப்சீடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஓப்பன் இல்லைனா ப்ளஸ் இதில் கொடுத்து வேணாலும் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பனில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் பிளர் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல்ஸில் கொடுத்துட்டு ஹீலிங் இதை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு பிளர் ஆக வேண்டிய பிளேஸை விட்டுட்டு கிளியராக உங்களுக்கு ஃப்ரண்டில் தெரிகிற பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்க்டாப்பில் இதை மாதிரி ட்ராப் பண்ணால் போதும். அது மேலே ஓகேவா, இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேவா, வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டூல்ஸில் போயிட்டு லென்ஸ் பிளர் ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லென்ஸ் பிளரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் இதில் போயிட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா, 0ல் வச்சுக்கோங்க. 0ல் வச்சுட்டு ஏதோ ஒரு கார்னரில் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. கார்னரில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு பிளர் ஸ்ட்ரென்த்து அதில் போயிட்டு ஒரு 90 to 95க்குள்ளாடி ஓகேவா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த டூல்ஸில் போயிட்டு டபுள் எக்ஸ்போசர் ஓகேவா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அது தெரியுது பார்த்தீங்களா, ஒப்பாசிட்டி பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு 100ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு மேலே தெரியுது பார்த்தீங்களா, எடிட் ஸ்டாக் அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு வியூ எடிட்ஸ் ஓகேவா கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதில் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதாக இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஒரு ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அந்த ஃபோட்டோ மேலே கரெக்டாக ட்ராப் பண்ணால் போதும். பிளர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டு பிளர் ஆகி உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக ஃப்ரண்டில் கிளியராக தெரியும். ஓகேவா, கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கே பேக்ரவுண்டு பிளர் ஆகி வந்தது கரெக்டாக தெரியுது பார்த்தீங்களா. வந்ததுக்கப்புறம் பேக் போய்க்கோங்க. போயிட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சொல்லப்போனால் மொத்தமே 3 ஸ்டெப்பு தாங்க. ஈஸியாக உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை பிளர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒன் டைம் ரிமைண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.